Mrs. Geeta Daniel has 35 years of teaching experience. அந்த கேரியரில் கடைசி 5 ஆண்டுகளாக ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். சிறப்பான ஒரு டீச்சர் மாத்திரமல்ல, நிறைய அவார்டும் வாங்கியிருக்காங்க. அவர்கள் ஜூவாலஜியில் எம்ஃபில் முடித்து பல துறையில் கலந்து கொண்டு ஆர்வத்துடனும் எல்லா காரியங்களையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் என்று நமக்கு விசேஷமாக இந்த பவர் ஆஃப் ஸ்மால் ஸ்டெப்ஸ் என்பதை நமக்கு எடுத்துரைக்க போகிறார். ஆகவே இந்த குழுவின் சார்பாக மிஸ்ஸஸ் கீதா டேனியல் அவர்களை அழைக்கிறேன். ஓவர் டு மிஸ்ஸஸ் கீதா டேனியல். என்னாச்சு? கட் ஆயிடுச்சு போல. சார், am I audible? Yeah, you're audible. You're audible. Yes. Screen sharing கொடுக்கணுமே. Yeah, just try that screen sharing. I open my slideshow. Close it. Yeah. Okay. Now, can you see the screen, sir? Yes. Now the screen is visible. We can put it Okay. on slideshow. Yeah. Now, okay? Yeah, perfect. அனைத்து ஸ்லைவன் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரியப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மென்டர் டாக்டர் சக்திவேல் அவர்களுக்கும், என்னுடைய டீம் கேப்டன் மிஸ்டர் சுஷில் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த ஆண்டுடைய கடைசி மாதம் 2வது நாளுக்கு நம்ம வந்துட்டோம். நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடுது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக, வெற்றியின் நாளாக, நீங்கள் எடுத்த எல்லா காரியங்களிலும் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புற அமைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து விட்டுதான் நான் இங்க வந்து உங்கள் முன்னால நிற்கிறேன். இந்த நாள் மட்டுமல்ல, இந்த ஆண்டின் மீதி நாட்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வேலையிலும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், உங்களுடைய ஃப்ளை-ஒன் பிசினஸ்லையும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பிரார்த்தனை. இந்த காலை வேளையில ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லி இத தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விவசாயி ஒரு நல்ல குதிரை வச்சிருந்தாரு. அவருக்கு அது ரொம்ப நல்ல உழைக்கக்கூடிய, அவருக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஒரு குதிரை. ஒரு நாள் அது எதிர்பாராத விதமாக ஒரு ஆழமான பள்ளத்துல விழுந்துருச்சு. விழுந்த உடனே அதை தூக்குறதுக்கு அவங்க எவ்வளவோ
முயற்சிகள் செய்தும் அது வந்து ஒண்ணுமே அதுல வெற்றி அடைய முடியல. அந்த விவசாயிக்கு அது ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. அப்ப அவரு என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இத வந்து எனக்கு ரொம்ப விசுவாசமா உழைத்த குதிரை, அது இப்படியே உள்ள அப்படியே கடந்து சாகுறத நான் விரும்பல. அதனால அத அப்படியே மண்ண வச்சு மூடிடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்கள வச்சு, ஏன்னா கயிறு எது கட்டியும் தூக்க முடியல. யாரும் உதவி செஞ்சும் தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ மண்ண வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அதுல வச்சு வேலையாட்கள் கொண்டு வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு தடவ மண்ண போடும்போதும் அந்த குதிரை என்ன செய்யும்? அப்படியே உதறிட்டு அந்த மண்ணுக்கு மேல வந்து நிக்கும். மறுபடியும் அடுத்த தடவ அடுத்த லோட் மண்ணு கொட்டும்போது மறுபடியும் உதறிட்டு மேல வந்து நிக்கும். இப்படியே படிப்படியாக, படிப்படியாக, படிப்படியாக வந்து அது கடைசியில வெற்றிகரமாக வெளிய வந்துருச்சு. அந்த விவசாயி அதுல பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சார். இந்த கதை நீங்க ஒருவேள அது குதிரை, கழுதை அப்படி வேற வேற மாரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆ ஒரு ஒரு நான் இதுலருந்து நீங்க இது எதனால அது அப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தர் ஒரு ஒரு காரணங்கள நீங்க சொல்லலாம். அதுக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சு. அதுக்கு எஜமானன் மேல இருந்த பற்று, அதுக்கு வந்து ஒரு எப்படியாவது மேல வந்துரணும் அப்படின்ற ஒரு உள்ளார்ந்த எண்ணம் அப்படின்னு சொல்லி நெறையா சொல்லலாம். அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன தூண்டுதல் இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சிறு அடி எடுத்து அது முன்னால முன்னால வச்சுச்சு. ஒரு ஒரு சிறு அடியாக மேலே வர வர, நிச்சயமாக அது வந்து வெற்றி அடைஞ்சுச்சு. அதுதான் த பவர் ஆஃப் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஒரு ஒரு பல மைல் தூரம் நீங்க கடந்து செல்ல வேண்டுமானாலும், அது வந்து ஒவ்வொரு சிறு அடியுமே கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படின்ற உற்சாகமூட்டும் வார்த்தைகள தான் நான் இன்னைக்கு காலையில உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். லிட்டில் பை லிட்டில் லிட்டில் பிகம்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இந்த பவர் ஆஃப் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படின்னு வரும்போது, இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த எல்லா விஷயங்களையுமே ஒரு சிறு சிறு நிகழ்வுகள் அல்லது ஒரு சிறு கதைகள் மூலமாகவே நான் வந்து அத விளக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்றேன். எனக்கும் வந்து நான் ஒரு டீச்சர். ப்ராடக்ட் எனக்கு பிரசன்ட் பண்ண தெரியும். ஆனா இந்த மாரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறது இதுதான் முதல் முறை. அதனால ஏதாவது குறைகள் இருந்தா பொறுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க அத எனக்கு அந்த முடிக்கும்போது நீங்க தாராளமாக நீங்க சொல்லலாம். நான் இந்த சின்ன கதைய வந்து இந்த சிறு தலைப்புகள விளக்க முற்படும்போது, அதோட நீங்க நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையவோ, நம்மளுடைய சமுதாய வாழ்க்கையவோ, அல்லது நம்மளுடைய ஃப்ளைவ்-ஆன் பிசினஸையோ நீங்க பொருத்தி பார்த்து, அதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆம், அஸ்வின் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு பையன், ஒரு யங் பாய் இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு பெரிய டான்ஸரா வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. இப்ப அவன் டிவிலலாம் அந்த டான்ஸ் ப்ரோகிராமா உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அத பார்க்கும்போது. அவங்களுடைய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவன் வந்து ட்ரை பண்ணுவான். அப்ப அவன் வந்து ரொம்ப சில சமயம் அது தடுக்கி கீழ விழுந்துருவான். அப்ப அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவமானமா போயிரும். அப்போ ஒரு நாள் அவங்க தாத்தா அவன் அப்படியே ஒரு மாரி குயட்டா ஒரு மூலையில ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாரு. "ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்னான், "நான் வந்து எனக்கு டான்ஸர் ஆகணும்னு ஆசை. ஆனா நான் வந்து அதுல சிறப்பானவனாக இல்ல." அப்படின்னோனே அவங்க தாத்தா சொன்னாங்க, "எவ்ரி பிக் ஜர்னி ஸ்டார்ட்ஸ் வித் அ டைனி ஸ்டெப். ஸ்டார்ட் வேர் யூ ஆர்." அப்படின்னு சொல்லி, நீ எந்த இடத்துல இருக்கிறியோ, அங்க இருந்து நீ தொடங்கு. ஒவ்வொரு சிறு ஸ்டெப்பும் முக்கியம். அப்படின்ன உடனே, அவன் ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ண தொடங்குனான். அவன் வந்து அதுல ஹி பில்ட் சம் டிசிப்ளின் இன் இட். சில சமயங்கள்ல அவனுக்கு சோம்பேறித்தனமா இருந்தா கூட, இல்ல, இல்ல இன்னைக்கு 10 நிமிஷம் நான் எப்படியாவது அத நான் செஞ்சிரணும் அப்படின்னு சொல்லி செய்வான். அண்ட் ஹி ஃபவுண்ட் ஹிஸ் வை. அதாவது இந்த மாரி நம்ம டான்ஸ் ஆடும்போது, நம்ம அலைவா நம்ம வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷமா, ஹேப்பியா, எனர்ஜெட்டிக்கா, ஜாய்ஃபுல்லா, கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் ஹி லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர். அவன் தோல்விகள்ல இருந்து ஒரு ஸ்டெப்ப சரியா செய்ய வரல அப்படின்னு சொன்னா, உடனே ச்சே! என்ன இது? நம்மளால முடியாது இது அப்படின்னு அவன் வெளியேற மாட்டான். மறுநாள் அத திரும்பவும் அவன் அத ட்ரை பண்ணுவான். அண்ட் ஹி ஸ்டேட் பாசிட்டிவ். அ என்னால முடியாது அப்படின்னு அவன் சொல்லல. எப்பயுமே ஐ கான்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லல. ஐ கேன் ட்ரை அப்படின்னு சொல்லி, என்னால் முயற்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி
சொன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இயலாமையை விட முயலாமை தான் மோசமானது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எதையுமே ட்ரை பண்ணாம என்னால முடியாது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபைனலி ஹி க்ரூ அட் இஸ் ஓன் பேஸ். அவனால என்ன முடியுமோ அவனுடைய வேகத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டண்டா அவன் வந்து முயற்சி செஞ்சான். ஸோ வீக்ஸ் டர்ன்ட் இன்டு மந்த்ஸ். அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷமா மாறுச்சு, அரை மணி நேரமா மாறுச்சு. ஒரு நாள் அவன் வந்து தன்னுடைய கிராமத்துல நடந்த ஒரு போட்டியில கலந்துக்கிட்டு அவன் மிக சிறப்பாக டான்ஸ் ஆடினான். பெர்ஃபெக்ட்டா அவனுடைய நடனம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வந்து எல்லாரும் கைத்தட்டி பாராட்டும்படியாக நடந்தது. அவங்க தாத்தா அவனை பார்த்து ரொம்ப பெருமையாக அவனை பாராட்டினாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரி. கிரேட்னஸ் டசன்ட் கம் ஃப்ரம் ஜெயண்ட் லீப்ஸ். பெரிய பெருசா எடுத்த உடனே ஆஹா ஓஹோ நான் அப்படி போயிடணும் இப்படி பண்ணிடணும் அப்படின்னு தாண்டறதுல வந்துடுறது இல்ல. இட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்மால் ஸ்டெப்ஸ் டேக்கன் கன்சிஸ்டன்ட்லி. த இம்பார்ட்டன்ட் த வேர்ட், நான் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்க விரும்புகிறேன். அண்ட் வித் பர்பஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி. ஒரு நோக்கத்தோடும் நேர்மறை எண்ணங்களோடும் தொடர்ச்சியாக சிறு சிறு ஸ்டெப்பா நம்ம முயற்சித்தா கூட அது வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் வேர் யூ ஆர், பில்ட் யுவர் டிசிப்ளின். உங்களுடைய ஒய் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஃபெயிலியர்ஸ்ல இருந்து தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ள முற்படுங்கள். எப்பயும் நேர்மறை சிந்தனை உடையவர்களாக இருங்க. உங்களால முடிந்த சிறு சிறு ஸ்டெப்பாக உங்கள் வேகத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய வளர்ச்சியை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நம்ம மாரல். ஃப்ரெண்ட்ஸ், பிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரம் கன்சிஸ்டன்ட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படின்றதுதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து become 1% better every day. Only 1%. 100% அப்படின்னு உங்களை சொல்லல. ஒரே 1%. ஆனா ஒவ்வொரு நாளும் 1% சிறப்பானவர்களாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மறுபடியும் ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ரமேஷ் அந்த 1% ரூல் அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம வச்சுக்கலாம். ரமேஷ் அப்படின்ற ஒரு பையனுக்கு தான் வந்து ரொம்ப ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை வந்துச்சு. ஹெல்த் வைஸா அவன் அப்படி நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ரொம்ப வீக்கா இருக்கடா நீ, ஒரு ஊறுகாய் பாட்டில கூட உன்னால திறக்க முடியல, கை வலிக்குதுன்ற அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க. அந்த இன்சல்ட்ட அவன் வந்து தனக்கான ஒரு தூண்டுதலாக அந்த பையன் எடுத்துக்கிட்டான். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஸ்மால் பிகினிங்ஸ், ஒவ்வொரு நாளும் அவன் வந்து முதல்ல, ஆனா அவன் நினைச்சது என்னன்னா, நான் 5 கிலோமீட்டர் ஓடுவேன் அப்படின்னு நினைச்சான். நாள் வெறும் 27 செகண்ட் தான் ஓடுனான். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. வெறும் 27 செகண்ட் ஓடிட்டு ஒரு நாய் துரத்துன உடனே ஓடியே வந்துட்டான் திரும்பவும் அவனு. அப்ப அவங்க பக்கத்து வீட்ல இருந்த அவன் மேல அக்கறை உள்ள அவனுடைய அந்த ஒரு நேபர் அவங்க சொன்னாங்க, அந்த ஆன்டி, டோன்ட் ட்ரை டு பிகம் அ ஹீரோ இன் ஒன் டே, ஜஸ்ட் கெட் 1% பெட்டர் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. அது அவன் மனசை ரொம்ப தொட்டுச்சு. 1%, என்னுடைய சோம்பேறித்தனத்தை கூட இந்த 1%ல நான் வென்று விட முடியும் அப்படின்னு நினைச்சான். ஸோ ஸ்மால் பிகினிங்ஸ். முதல்ல 2 நிமிஷம் நடந்தான், அடுத்த நாள் 3 நிமிஷம், அடுத்த நாள் 4 நிமிஷம். ஒரு நாள் இப்படியே பார்த்துட்டே இருந்தா, ஒரு நாள் எந்த இடத்துல நாய் தொலைச்சுச்சோ அதெல்லாம் தாண்டி அவன் டீ வழக்கமா குடிக்கிற இடத்தெல்லாம் தாண்டி போயிட்டான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்தது கன்சிஸ்டன்சி ஓவர் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இருக்கணும், தூண்டுதல் இருக்கணும், ஃபிட் ஆகணும் அப்படின்ற தூண்டுதல். பட் கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். மோட்டிவேஷன் இஸ் பில்ட் பை கன்சிஸ்டன்சி. அவன் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைச்சிச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. சில நாள் பாத்தீங்கன்னா காலையில அப்படி மழை பெய்யும், இந்த இன்னைக்கு மாதிரி ரொம்ப குளிரா இருக்கும். உடனே அவன் பேசாம போய் பொத்தி படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஆனா அந்த தூண்டுதல் கொடுத்த அந்த பக்கத்து வீட்டுல இருந்த அவங்க வந்து அவனை கவனிச்சுட்டே இருந்தாங்க. அடுத்தது வந்து பர்பஸ் ட்ரிவன் ப்ராக்ரஸ். அவன் வந்து அவனுக்கு வந்து 6 பேக்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் ஆசை இல்ல. அவன் நிறைய படிக்கட்டு ஏறி போனா மூச்சு வாங்குது. நமக்கு ஒரு ஊறுகாய் பாட்டில் திறக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லையே, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்றதுதான் அவனுடைய பெரிய ஒரு எண்ணமாக இருந்தது. எடுத்த உடனே நான் வந்து அப்படி அவர் மாதிரி வருவேன், இவர் மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லி அவன்
இப்படி வச்சுக்கிறது நல்லதான். ஒரு மாடல் வச்சுக்கிறது நல்லதான். ஆனா ஒரே நாள்ல வித்தின் 24 ஹவர்ஸ் அப்படியெல்லாம் நம்ம வந்து அப்படி மாறிட முடியாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, வி நீட் கன்சிஸ்டன்சி ஃப்ரெண்ட்ஸ். மோரோவர் ஃபெயிலியர் பிகம்ஸ் லெசன்ஸ். ஒரு நாள் அவன் கீழ விழுந்துட்டான். வழுக்கி விழுந்துட்டான். ஆனா அப்படியே விழுந்து கிடக்கல. எந்திரிச்சு அப்படியே முன்னேறி போகத் தொடங்குனான். ஸோ அ அ தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றணும். அடுத்தது பாசிட்டிவ் மைண்ட் செட். அ அ அவன் வந்து சில சமயங்கள்ல ரொம்ப டயர்ட் ஆனா கூட, இன்னைக்கு நான் இந்த 1% எப்படியாவது அச்சீவ் பண்ணுவேன். அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ட வச்சுக்கிட்டான். அண்ட் செல்ஃப் குரோத். நோ கம்பேரிசன். யாரு கூடயும் அவங்கள மாரி இருக்கணும், இவங்கள மாரி இருக்கணும்னு கம்பேர் பண்ண வேணாம். நேற்றைய தினத்தில் இருந்த ரமேஷை விட, இன்றைய தினத்தில் இருக்கிற ரமேஷ் சற்று முன்னேறி இருக்கிறான். அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு எண்ணம், ஒரு சூப்பர் அத்லெட்டா நான் வரத விட, நான் வந்து இந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஃபிட்னஸ் உள்ள ஒரு பெர்சனா மாறுவேன் அப்படின்னு சொல்லி நெனச்சான். அதுல வந்து அவன் ஜெயிக்கவும் முடிஞ்சது. அவன் ஒரு வெற்றியாளனாக, ஒரு சாதனையாளனாக மாறினான் அப்படின்றதுதான் இதுல மாறல் என்ன அப்படின்னா, டைனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். சிறு 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 முன்னேற்றங்கள், சிறு 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 மாறுதல்கள். டன் டெய்லி. ப்ளீஸ் அண்டர்லைன் த வேர்ட் டன் டெய்லி. ஸோ கன்சிஸ்டன்சி தான் மறுபடியும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இட் கேன் டர்ன் ஈவன் த லேசியஸ்ட் ஹியூமன் இன்டு அ ஸ்லைட்லி பெட்டர் வெர்ஷன். ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நபர் கூட ஒவ்வொரு நாளும் இந்த மார்னிங் மொமெண்டம்லயே பாருங்க. இப்ப நம்ம வந்து இத ஆரம்பிச்சதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த 5:30 ஆன உடனே எந்திரிச்சு அதுக்கு எல்லாம் ரெடி ஆகி உட்காரணும் அப்படின்றது எதனால வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து டெய்லி அத வந்து செய்யறதுக்கு நம்மள பழக்குவிக்கும் போதுதான் நம்மளால அதுல வந்து வெற்றி அடைய முடிந்தது. ஸோ ஒரு சின்ன விஷயம் ஈவன் பிக்கிள் ஓப்பனிங் பவர், ஒரு சின்ன ஊறுகாய் ஜாடிய திறக்கிற ஒரு அந்த பவரா இருந்தா கூட, நம்மளுடைய சோம்பேறித்தனத்த மேற்கொண்டு தினமும் கன்சிஸ்டன்ட்டா நம்ம செய்யும் பொழுது, நிச்சயமாக நம்ம வந்து அதுல ஒரு பெரிய வெற்றியாளராக, சாதனையாளராக நம்ம மாற முடியும். அப்படின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது யுவர் ஜேர்னி, யுவர் குரோத். இதுல வந்து மறுபடியும் நான் ஒரு சின்ன நிகழ்ச்சியை பற்றி நான் ஏன் இத வந்து நிகழ்ச்சிகளா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க நெறைய இந்த இந்த எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுற தலைவர்களா இருக்கிறீங்க. இதுல எது நம்மளுடைய வாழ்க்கையோட, நம்மளுடைய மனநிலையோட பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து, அத நீங்க அதிலிருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்க உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் இத உங்க முன்னால பிரசன்ட் பண்றேன். அனு அப்படின்ற ஒரு பொண்ணு, அவங்க ஐடி ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாங்க. அவங்கள வந்து நீ ஆஃபீஸ் மீட்டிங்ல பேசணும் அப்படின்னு ஒரு நாள் அவங்க பாஸ் கூப்பிட்டு சொன்னாரு. அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. அ ஓகே, ஓகே, ஓகே அப்படின்னு முன்னாடி தைரியமா சொல்லிட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த பெரிய நாள் வந்தப்ப, அவங்க வந்து அவங்களுடைய அ அ ஸ்டேஜ்ல போய் அவங்க நின்னாங்க. அ அவங்க நின்ன இடத்துல இருந்து அவங்களால என்ன முடியுமோ, அத அவங்க ஆரம்பிச்சாங்க. மூச்ச நல்லா அப்படி இழுத்து விட்டு நேரா நின்னுட்டு, "எனக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்கு. மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க. அப்பவுமே அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க வந்து ஸ்டேயிங் டிசிப்ளின்ட். அவங்க அந்த இடத்த விட்டு ஓடல. அ அ அப்படியே நின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு சென்டென்ஸா சொல்லத் தொடங்குனாங்க. அடுத்தது வந்து வாக்கிங் வித் பர்ப்பஸ். அவங்களுக்கு உடனே இன்னைக்கே நம்ம டீம் லீடர் மாரி பெரிய லெவல்ல பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க நினைக்கல. நம்ம வந்து எந்த தடுமாற்றமும் இல்லாம நம்ம என்ன சொல்ல வந்தோமோ, அத நம்ம சிறப்பா சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. அடுத்தது வந்து ஃபெயிலிங் ஃபார்வர்ட். ஒரு இடம் வரும்போது அணுவுக்கு வந்து அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல வந்ததே கம்ப்ளீட்டா மறந்துருச்சு. அப்படியே பிரெயினே பிளாங்க் ஆன மாரி ஆயிருச்சு. உடனே அவங்க அ "1 செகண்ட், 1 செகண்ட் ப்ளீஸ் ஹோல்ட் மை பிரெயின் இஸ் பஃபரிங்" அப்படி மறுபடியும் எல்லாரும் சிரிச்சாங்க. உடனே மறுபடியும் அவங்க கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எடுத்துட்டு, அ திங்கிங் பாசிட்டிவ்லி. இப்போ அவங்க மனசுக்குள்ள அவங்க சொல்லிக்கிட்டாங்க அந்த ஸ்டேஜ்ல நின்னு. எல்லாரும் ஸ்மைல் பண்ணிட்டு என்னைய பார்க்குறாங்க. ஸோ நான் நல்லா தான் பண்றேன். அப்படின்னு அவங்களா தனக்கு மனசுக்குள்ள அத சொல்லிட்டு, அவங்க வந்து அத முன்னால போக ஆரம்பிச்சாங்க. அ அடுத்தது வந்து
திரும்பவும் அதேதான். அவாய்டிங் கம்பேரிசன். அவங்க மத்த தன்னோட டீம்ல யாரெல்லாம் நல்லா பேசுவாங்களோ, அவங்களெல்லாம் மைண்டுக்கு வந்தா கூட, அத எல்லாத்தையும் அவங்க தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு, தான் என்ன பண்றோம் அப்படின்றத மட்டும் தான் அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அ ஸோ அ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மோரல் என்னன்னா, ஃபிரெண்ட்ஸ், யுவர் ஜர்னி இஸ் யுவர்ஸ். உங்களுடைய பயணம் உங்களுடையது. ஸ்பீக், ஸ்டம்பிள், லாஃப், ரிப்பீட் அண்ட் க்ரோ. ஆ நீங்க பேசுங்க. தடுமாற்றம் இருந்தாலும் பரவால்ல. சிரித்துக்கொண்டே முன்னேறி செல்லுங்க. மீண்டும், மீண்டும் பேச முயற்சி செய்யுங்க. அது உங்களுடைய ஒருவேளை ஒரு ஃப்ளைவன் பிசினஸ போய் இன்னொருத்தர்ட்ட சொல்றதுல கூட அந்த விஷயம் இருக்கலாம். வளருங்க. அப்படின்றது தான் இதிலிருந்து நம்ம ஆ கத்துக்கிற பாடம். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்து பெட்டரா மாத்திக்க முடியும். அ நான்லாம் வந்து இப்ப எல்லாரும் இப்ப சொல்லும்போது 35 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னு. நான் திரும்பி பார்க்கிறேன். டே 1 நான் போய் ஒரு டீச்சரா நின்னப்ப, எனக்கு ஒண்ணுமே பேச தெரியல. என்னோட அப்ப எனக்கு வயதும் குறைவா இருந்ததுனால, என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பசங்க. கிராமத்துல பள்ளிக்கூடத்துல இருந்தாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருந்துச்சு. எனக்கு பேசவே தெரியல. நெறைய தடுமாற்றங்கள்லாம் இருந்துச்சு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அந்த தடைகள வந்து எனக்குள்ளேயே நான் சொல்லி, 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 சொல்லி சிறிய சிறிய அளவாக நான் படிப்புல நான் வந்து நல்லா படிச்சேன். ஆனா எனக்கு போய் நான் படிச்ச விஷயத்த பிரசன்ட் பண்ணவே தெரியல எனக்கு. எந்த அப்படியே கோர்வையாக எனக்கு சொல்லவே தெரியல. அவங்களுக்கு அந்த ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்து வர்ற அந்த மக்கு பசங்களுக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னைய மாத்தி, எளிமையா அத எப்படி சொல்றது அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணி, நான் உட்கார்ந்து தங்கி இருக்கிற இடத்துல பிராக்டிஸ் பண்ணி, 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 பண்ணி ஒவ்வொரு நாளும் அத எழுதி வச்சு, சிறு குறிப்புகள எடுத்து வச்சு, அப்படியே சொல்லத் தொடங்குன பிறகு, அப்புறம் நான் வந்து ஒரு ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினேன். ஆனா அதுக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டுச்சு. அத தொடர்ச்சியான ஒரு முயற்சி வந்து செய்தப்ப தான் நான் வந்து அதுல வந்து வெற்றி அடைய முடிஞ்சது. அடுத்தது வந்து ப்ராக்ரஸ் ஓவர் அ பெர்ஃபெக்ஷன். அ இந்த 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 படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏ பாருங்க, அந்த கரடு முரடான அந்த படிக்கற்கள் இருந்தா கூட, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி, அந்த ஒரு அழகான வியூ தெரியக்கூடிய ஒரு நல்ல இடத்த நம்ம அடைய முடியும். அ ஒரு எப்பயுமே வந்து அ பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்திருக்க முடியாது. இது சரியில்ல, அது சரியில்ல, அது இல்ல, இது இல்ல. அப்புறம் எப்படி நான் தொடங்க முடியும் இத? அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டிங்லயே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாமலே ஸ்டார்ட்டிங் ட்ரபிள்லயே உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இம்பர்ஃபெக்ட்டா அது சரியா இல்ல, சில சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா கூட, நம்ம உடனடியாக அத தொடங்குறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அ டிசிப்ளின் மேட்டர்ஸ் மோர் தேன் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனுக்கு மேல நம்ம வந்து டிசிப்ளின வைக்கணும். அண்ட் நமக்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கணும். மீரா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேசவே தெரியல. எப்படியாவது என்னுடைய இங்கிலீஷ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க. ஆனா தொடங்கும்போதே, "ஐயய்யோ! நான் தப்பா பேசிட்டா எல்லாரும் சிரிப்பாங்க. நான் வந்து எப்படி அப்படி பேசுறது? எனக்கு ஒரு சென்டென்ஸ் முழுசா பேச தெரியாதே!" அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்க வந்து அ அ பயந்துட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சென்டென்ஸ 10 தடவ அவங்க வந்து அ ரி ரிஹர்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. இப்படியே அவங்க பண்றதுக்குள்ள அந்த கான்வர்சேஷனே முடிஞ்சு போயிருக்கும். அப்ப அவங்க ஃப்ரெண்ட் ஒரு நாள் சொன்னாங்க, "ஸ்டாப் ட்ரையிங் டூ ஸ்பீக் பெர்ஃபெக்ட்லி. ஜஸ்ட் ஸ்பீக்." சும்மா பெர்ஃபெக்ட்டா பேசணும்னு நெனச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருக்காத. பேசத் தொடங்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஒவ்வொரு நாளும் சிறிய அளவுல அவங்க பிராக்டிஸ் பண்ண தொடங்குனாங்க. இங்கிலீஷ்ல காஃபி ஆர்டர் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. மீட்டிங்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும்போது அத இங்கிலீஷ்ல ஆன்ஸர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டு ஆன்டி கூட பேசும்போது கூட சின்ன சின்ன சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. தப்பே இல்ல அப்படின்னு சொல்லல. பெர்ஃபெக்ஷன் இல்ல. இம்பெர்ஃபெக்ட்டா தான் இருந்துச்சு. மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. மிக்ஸட் டென்சஸ் இருந்துச்சு. அவங்களே புது கிராமர்லாம் வச்சு கூட சில சமயங்கள்ல பேசுனாங்க. பட் ஷி மூவ்ட் ஆன். அவங்க தன்னுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டாங்க.
ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கிட்டாங்க. அவங்க தன்னுடைய growthல வந்து அவங்க தன்னுடைய கான்சென்ட்ரேஷனை வச்சாங்க. காம்படிஷன் வேணாம் அப்படின்னு நினைச்சாங்க. நான் கூட சில சமயம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவேன், இங்கிலீஷ்ல பேசுறதுன்னா எதுக்கு பயப்படுறீங்க? ஃபாரினர்ஸ் வந்து நம்ம கிட்ட தமிழ்ல பேச ட்ரை பண்றாங்க. அவங்க தப்பா பேசும்போது நம்ம வந்து சிரிக்கிறோம். அதை வந்து அட்மயர் பண்றோம். கேலி கிண்டல் பண்றதுல எவ்வளோ மழலை மாதிரி நம்ம தமிழ பேச ட்ரை பண்றாங்க பாரேன் அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமையா சொல்லிக்கிறோம். அப்ப நமக்கு முற்றிலும் அறிமுகம் இல்லாத ஒரு ஃபாரின் லாங்குவேஜை நம்ம பேசுறதுக்கு நம்ம ஏன் தயங்கணும்? அதுல தப்புகள் வர்றது சகஜம் தானே. எடுத்த உடனே பர்ஃபெக்ட்டா நம்ம எப்படி பேச முடியும்? ட்ரை பண்ணாதானே வரும். ட்ரையே பண்ணாம ஸ்டார்ட்டே பண்ணாம உட்காந்துட்டு இது இல்ல, அது இல்ல, அது பெர்ஃபெக்ட்டா இல்ல, இது பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி நம்ம முன்னேற முடியும்? நம்ம ஒரு நாளும் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன். இதே மாதிரிதான் இது நான் சொல்ற எல்லாமே வந்து வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய தீர்மானங்களா இருந்தாலும் சரி, சமுதாயத்துல நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃப்ளை ஒன் பிசினஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ப்ளீஸ் ஸ்டார்ட் நவ் ஈவன் இஃப் இட் இஸ் இம்பர்ஃபெக்ட். இதுவரைக்கும் தயங்கிட்டு இருந்தா ப்ளீஸ் ஸ்டார்ட். டிசிப்ளினோட அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. பர்பஸ் டிரைவ்ஸ் ப்ரோக்ரஸ். உங்களுடைய நோக்கம், உங்களுடைய ஒய் சரியானதாக இருக்க வேண்டும். தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும். அண்ட் growthல ஃபோக்கஸ் பண்ணணும். காம்படிஷனோ கம்பேரிசனோ தேவையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் நான் வந்து அதை ஒரு தடவை உங்களுக்கு சமரைஸ் பண்ண விரும்புறேன். எங்க நிக்கிறீங்களோ அங்க தொடங்குங்க. உங்க இது வந்து ஒரு 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 அழகிய கட்டடம். ஃப்ளை ஒன் அப்படின்றது ஒரு அழகிய ஒரு மாளிகையாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. பிகின் வேர் யூ ஆர். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்க இருந்து தொடங்குங்க. யார் உங்களுடைய பில்டர்? ஒழுக்கம் தான் உங்களுடைய பில்டர். டிசிப்ளின் இஸ் யுவர் பில்டர். அண்ட் எது உங்களுடைய அடித்தளம், உங்களுடைய பேஸ்மெண்ட் அல்லது உங்களுடைய ஃபவுண்டேஷன் எது? யுவர் ஒய். எதற்காக இது அப்படின்ற அந்த ஒய், நோயிங் யுவர் ஒய், அதை வந்து நீங்க ரைட் டவுன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே அதை வந்து நம்ம ஒரு டைரி வச்சு நம்மளுடைய ஒய்யை வந்து நம்ம எழுதி தினமும் அதை சொல்லி பார்க்காட்டி நமக்கு அது வரவே வராது. அதை உங்களுடைய அடித்தளமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தோல்விகள் எல்லாம் கட்டடத்தை கட்டி உங்களுடைய அனுபவங்களிலிருந்து உங்களுடைய அனுபவத்தை வளர்க்கக்கூடிய செங்கற்களாக கற்பனை பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்க அந்த கட்டடத்தை கட்டி எழுப்புங்க. பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறை எண்ணங்கள் அந்த அழகிய வடிவத்தை உருவாக்குவதாக கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த பில்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அவங்க டீம் பிசினஸ் நல்லா இருக்கு. அவங்களுடைய குடும்பத்துல